2016 டாட்டா போல்ட். இந்த வண்டியில் நம்ம டைமிங் சேஞ்ச் பண்ண போகிறோங்க. அதேமாதிரி ஆயில் சேஞ்ச் பண்ண போகிறோம். ட்ரைசாப் ஆயில் சேஞ்ச் பண்ண போகிறோங்க. நம்ம இது வண்டி எத்தனை கிலோமீட்டர் ஓடிக்குன்னு பார்த்தீங்கன்னா 1,66,000 ஓடி இருக்குங்க. இது டைமிங் செயின் ஃபுல்லாக. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா கோட்டை செட் இன்ஜினில் டைமிங் செயின் கழட்டுருக்கு. கீழே ஆயில் சம்பு, டைமிங் கேஸ் கவர், வாட்டர் பம்பு எல்லாமே ரிமூவ் பண்ணணுங்க. அப்போ தான் டைமிங் செயின் கழட்ட முடியுங்க. பார்த்தீங்கன்னா கேம் மார்க்கு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிராங்க் மார்க்கு, கியர் பாக்ஸ் கீழே வரும். நம்ம ஒரு வால்வ் ஒன்று செட் பண்ணி வச்சுருக்குறோங்க. நம்ம வண்டியில் கழட்டும் போது செக் பண்ணுங்கள். செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த இன்ஜின் பெட்டுங்க இது பார்த்தீங்கன்னா சுத்தமாக கட் ஆயிடுச்சு. இந்த இன்ஜின் பெட் ஒன்று சேஞ்ச் பண்ணி விட்டுறலாங்க. இது என்ன ஆகுதுன்னா வண்டி ஸ்டார்ட் பண்ணும்போது வைப்ரேஷன் ஆகுதுங்க. அதே மாதிரி ஆல்டர்னேட்டில் ஒரு நாய்ஸ் வந்துட்டு இருந்துங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பேரிங் நாய்ஸ். இந்த பேரிங் சேஞ்ச் பண்ணணுங்க. இதேமாதிரி ஃபுல்லையும் சேஞ்ச் பண்ணிடலாங்க. பேரிங் கழிச்சுக்கணும். இந்த பேரிங் சேஞ்ச் பண்ணணுங்க. நம்ம வந்து அசம்பிளி சேஞ்ச் பண்ண வேண்டியது இல்லை, இந்த பேரிங் மட்டும் சேஞ்ச் பண்ணணும். சுற்றணும், ஸ்பீடாக சுற்றணும் சார். பேரிங் நாய்ஸ் வருது, இந்த பேரிங் சேஞ்ச் பண்ணணும். ஆல்டர்னேட்டில் சவுண்ட் வந்து அதுக்கு உண்டான ரீசன் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு பேரிங் போனங்காட்டி தான் ஆல்டர்னேட்டில் பேரிங் நாய்ஸ் வந்துட்டு இருந்ததுங்க. பேரிங் சேஞ்ச் பண்ணியாச்சு, ஆல்டர்னேட்டிவ் ஃபுல்லையும் சேஞ்ச் பண்ணியாச்சுங்க. மாருதி கேம் வீலு, டேங்க் வீலு, டைமிங் செயினு, கார் 2, டைமிங் டென்ஷனர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம எம்ஜி வாங்கிக்கிறோம். வாட்டர் ஜெட் இன்ஜினுங்காட்டிக்கு மாருதி ஜெனின் பார்ட்ஸை வாங்கிட்டுங்க. டைமிங் செயின் கிட்ட மட்டும் ஜெனின் பார்ட்ஸ் வாங்கி மாருதி ஓய் வாங்கிக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா சின்ன பேக்கிங் ஒன்று வாங்கிக்கிறோம். இதுக்கு டேங்க் ஆயில் சீடு, இது பார்த்தீங்கன்னா 2 ஆயில் சீட் வாங்கிட்டு, இது என்ன ட்ரை சாஃப்ட் ஆயில் சீட் 2 போயிருக்கு. நம்ம ட்ரை சாஃப்ட் ஆயில் சேஞ்ச் பண்ண போகிறோங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இதுக்கு இந்த புள்ளி ஒன்று பார்த்துருப்பீங்க, அப்படி காமிச்சேன். இந்த புள்ளி வாங்கி வச்சுங்க. இது ஃபுல் செட்டாக வாங்கல. இது ஃபுல் செட்டாக வந்தால் காஸ்ட் அதிகமாக வருங்க. இந்த புள்ளி மட்டும் வாங்கிக்கிறோம். நம்ம இது வந்து டென்ஷன் நல்லா இருக்குது. நம்ம டென்ஷன் கம்மியாக இருந்தால் ஃபுல் செட்டாக தான் கண்டிப்பாக மாற்றி ஆகணும். நம்மளுக்கு இந்த பேரிங் மட்டும் நாய்ஸ் வந்தங்காட்டிக்கு பேரிங் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கலாங்க. டைமிங் கேஸ் பேக்கிங் வாங்கியிருக்குங்க, அதுவும் எம்ஜி தான் மாறிச்சு. டைமிங் கேஸ் பிளேட்டில், இந்த பிளேட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஓரிங் கம்ப்ளைண்ட்டு லீக் வந்துட்டு இருந்தது. நம்ம அதனால் இந்த ஓரிங் சேஞ்ச் பண்ணிடலாங்க. இந்த ஓரிங் ஒன்று சேஞ்ச் பண்ணி விட்ருவோம். இந்த ஓரிங் சேஞ்ச் பண்ணோம்னா இதில் நம்ம லீக் வராதுங்க. டைமிங் ஆயில் சீல் வாங்கிக்கிறோம். நம்ம உங்களுக்கு ஆயில் சீல் காமிச்சேன், இந்த ஆயில் சீல் தான். இந்த ஆயில் சீல் ஃபிட் பண்ணணும். இந்த ஆயில் சீல் ஃபிட் பண்ணிடலாங்க. டைமிங் செயின் ஃபிட் பண்ணியாச்சுங்க. கேம்பிள் ஃபிட் பண்ணிக்கிறோம். டைமிங் செயின் 2 கார்டு ஃபிட் பண்ணியாச்சு. கிராங்கிள் ஃபிட் பண்ணியிருக்கிறேங்க. டைமிங் டென்ஷன் அது போட்டு லாக் எடுத்துகிட்டு வச்சுங்க. வாட்டரும் ஃபிட் பண்ணிட்டீங்க, தண்ணி செக் பண்ணி பார்த்துருவோம். ட்ரை சாஃப்ட் ஆயில் சீல் பழசு ரிமூவ் பண்ணிட்டீங்க, புதுசு ஃபிட் பண்ணிடலாம். இந்த ஆயில் சீல் ஆயில் ஒழுங்கு ஃபுல்லாக ஆயில் கை. இப்போ பார்த்தீங்கன்னா ஆயில் கம்மியாக தான் இருக்குது. ஆயில் சேஞ்ச் பண்ணி விட்ருவோம். புது ஆயில் சீல் கொடுங்க. கீழே இருக்கு எங்கே பஸ்ஸு. இந்த வண்டி நம்ம டைமிங் சேஞ்ச் பண்ணிக்கிறீங்க. வண்டி 1,66,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. நெக்ஸ்ட்டு எப்போ மாற்றணும்னு கேட்டிங்கன்னா மறுபடியும் 1,20,000 கிலோமீட்டர் ஓடும்போது, அதாவது 2,80,000 கிலோமீட்டர் மறுபடியும் நம்ம டைமிங் சேஞ்ச் வண்டிக்கு சேஞ்ச் பண்ணணுங்க. வண்டி ஒர்க் முடிஞ்சதுன்னா நம்ம ட்ரையல் பார்த்துட்டு இருக்கிறோம்.